ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ராவலர் வித். ஆக்சுவலாக எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் தாங்க பண்ணேன். அவன் வந்து வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா செலிப்ரேஷன், நான் இங்கே ஸ்டே பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். கண்டினியூஸாக பாருங்கள். உள்ளே போய் செலிப்ரேஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேக்குங்க. இந்த கேக் வந்து ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் ஆர்டர் போட்டு கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து சத்தியமங்கலம் போயிட்டோங்க. அங்கே தான் இருக்குது அவங்க வீடு. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணிட்டோங்க. நாங்கள் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மொத்தமாக ரிலேட்டிவ்ஸோட தாங்க போயிருந்தோம். இது தாங்க இந்த 2 kg பார்பி கேக்கு. ரொம்ப நாளாக எங்கள் பாப்பா கேட்டிருந்தா. அவளுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கொடுத்த ஃபோட்டோ மாதிரியே அப்படியே பண்ணி தந்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிட்டாங்க. 3 பேர்த்துக்கு கொடுக்கறதுக்கோசரம் தான். லெஃப்ட்டில் இருக்கிறது என் ஃப்ரெண்டோட பாப்பா சான்விகா, ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மச்சானோட பொண்ணு கிருஷிகா, நடுவில் தாங்க பர்த்டே பேபி. எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. மெயின் ஈவெண்ட்டான கேக் கட்டிங் பண்ணிடலாம். ஸோ பர்த்டேவை நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். இது போக நிறையா பிளான் இன்னைக்கு இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே கேக் கட் பண்ணிட்டோங்க. பாப்பா 3 பேருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. பாப்பாஸ் எல்லாமே வெடிச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோங்க. கேக் கட் பண்ணி பர்த்டே பேபிக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. முதல்ல வந்து அவங்க அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லைனாக ஒருத்தவங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் ஒரு பீஸ் கேக் கொடுத்தேங்க. பாப்பாவுக்கு ஆக்சுவலாக 4 வயசு ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கொஞ்சம் கேக் கொடுத்தாருங்க. அப்புறம் ஊர்லேருந்து அவங்க அம்மம்மா வந்திருந்தாங்க. அவங்களும் அக்காவும் கேக் ஊட்டினாங்க. எல்லாமே சாப்பிட்டா. எல்லாரும் ஊர்லேருந்து வரும்போதே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி சர்ப்ரைஸாக ஒழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஸோ என்னென்ன கிஃப்ட்ஸ்ன்னு தெரியாது. ஒருத்தங்களா கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு வாங்கினவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இனிமேல் பிரிச்சாதான் எங்களுக்கே தெரியும் என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு. அப்படியே என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக என் ஒய்ஃப் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் பாப்பா கொடுத்தோன்னே பாப்பா செம்ம ஹாப்பி ஆகிட்டா. ஊர்லேருந்து வரும்போதே என் மச்சான் வந்து ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும்னு அதை கொடுத்தோம். லாஸ்ட்டாக வந்து நானும் ஒய்ஃபும் சேர்ந்து எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு சான்விகாவுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிருஷிகாவுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே பேபியான எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தோம். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் போக நான் வந்து 3 பாப்பாவுக்கும் மினி கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஒரு பாப்பாவுக்குமே பிடிச்ச மாதிரி கிஃப்ட் இது. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து சர்ப்ரைஸாக நான் 3 பேர்த்துக்குமே கொடுத்தேன். 3 பேருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. லாஸ்ட்டாக ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டுங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. சத்தியமாக மறக்கவே முடியாது. சூப்பரான ஒரு பர்த்டே தான் இது. கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற டைம் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து மினி கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. நான் வாங்கி கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி பார்பி டாலுங்க. இந்த மாதிரி பொம்மை தான் இப்போ வந்து ரொம்பவே பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேனல்ஸில் வந்து யூடியூப் சேனல்ஸில் மினி டால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இது. சான்விகா பாப்பாவுக்கு நர்ஃப் கன்னும் ஒரு காமன் கிஃப்ட் 3 பேருக்கு ஒரே மாதிரி வாங்கியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா அங்கே 3 பேருக்கும் வாங்கி கொடுத்த காமன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் கிட்டார் தாங்க. 3 பேருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் சிரிஷா பாப்பா ரொம்ப நாளாக கேட்டிருந்த ரிமோட் காருங்க அவங்க அம்மாவும் மாமாவும் ஞாபகம் வச்சு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவள் செம்ம ஹாப்பி ஆகிட்டா அதை பார்த்தோன்னே. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் பசில் கேம் மாதிரிங்க. ஸோ அந்த பாலை வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி புல் பண்ணி அந்தந்த கலர்ஸில் போடலாம். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து எங்கள் அப்பா வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறமா இந்த ஆட்டோமேட்டிக் பிரிக்லேயிங் ட்ரெயின் மாதிரி ஒரு பொம்மைங்க. இதுதான் வந்து என் ஃப்ரெண்டு எங்கள் பாப்பா கிஃப்ட் பண்ணார். நம்ம ஒரு வாட்டி டாமினோ பிரிக்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே அடுக்கிட்டோம்னா அதுவே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அடுக்கிட்டு போங்க. லைனாக நம்ம தட்டி விட்டு வளரலாம். சீகா பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக அவள் கேட்டுட்டு இருந்த ஃபேனுங்க. அப்புறம் அவங்க மாமா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மியூசிக்கல் கீபோர்டுங்க. இந்த கீபோர்டு அவளோட பெருசாக இருந்தாலும் அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக என் ஒய்ஃப் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண ஸ்கூல் பேக்குங்க. இந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேக்கு. லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுட சுட இட்லி சாம்பார் சட்னிங்க. எல்லாரும் அது போக தோசையும் சாப்பிட்டாங்க. இது எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். அங்கே இருக்கிற வரையும் இவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இவங்க அன்பை வந்து வார்த்தையில் வெளிப்படுத்த முடியாதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்டோட பாப்பா. பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு நாங்கள் வந்து கிளம்பி பிளாக் தண்டர் போக போகிறோம்ல. பிளாக் தண்டர் போய் விளாண்டுட்டு அங்கே என்னென்ன பண்ணோங்கிறத அடுத்து பார்ப்போங்க. இங்கே செம்ம மழையாக இருக்குது. ஆனால் மேட்டுப்பாளையம்ல எப்படி இருக்குதுன்னு தெரில. அங்கே போய் பார்ப்போங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு கால் தாங்க பண்ணேன். இந்த மாதிரி பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. லைஃப் நல்லாயிருக்கும். பாய், see you in next video. பாய் சொல்லிடு. ஃபேமிலியோட நாங்கள் பிளாக் தண்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ராவல் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ட்ராவலர் வித்.